சமீபத்தில் சமூக வலைதளங்களிலையும் ஊடகங்களிலையும் மிக பரவலா பேசப்பட்டு மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை தூண்டி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்திய ரூபாயோட மதிப்பு டாலரோட ஒப்பிடுகையில மிக கடுமையான சரிவை சந்திச்சு இருக்கு. மத்திய அரசு தங்கத்து மேல உள்ள வரியை 6%இருந்து 12% உயர்த்தி இருக்காங்க. இதனால இந்தியா மிகப்பெரிய பொருளாதார தட்டுப்பாடுல மாட்ட போகுது, இந்தியாவுல மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட போகுது அப்படிங்கிற செய்தி தான் மிக பரவலா பரவிட்டு இருக்கு. இதனால இந்தியாவுல இனிவரும் காலங்களில் தங்கத்தோட விலை இந்தியாவுல பல லட்ச கணக்கில் அதிகரிக்கும் அப்படின்னும், இந்தியாவுல அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னும், இந்திய பொருளாதாரமே பாதிக்கப்பட போகுது அப்படின்னும் பரவலா பேசப்பட்டு வருது. இது உண்மையா? தங்கம் விலை பல லட்ச கணக்கில் உயர போகுதா? மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த விளக்கம் என்ன? இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க தங்கம் வாங்கினா இந்திய பொருளாதாரம் சரிவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்தியாவுல தங்கம் அப்படிங்கிறது வெறும் நகை மட்டும் இல்ல, அது ஒரு அவசர கால பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு, பட்டயம், சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தங்கம் இந்தியாவுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்தியாவுல 90% தங்கம் இறக்குமதி ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். மீதி 10% தங்கம் தான் இந்தியாவுலயே உற்பத்தி ஆகுது. முக்கியமா சொல்ல போனா கர்நாடக அரசு நிர்வகிக்கக்கூடிய ஹண்டி கோல்டு மைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த 10% தங்கத்தையும் உற்பத்தி செய்யறாங்க. இங்க உற்பத்தி செய்யக்கூடிய தங்கம் ஆண்டுக்கு 2 டன்னில் இருந்து 3 டன்னுகளா உற்பத்தி ஆகுது. ஆனா இந்தியாவோட தங்க தேவை கிட்டத்தட்ட 100 டன்னுக்கும் மேல. ஆண்டுக்கு இங்க உற்பத்தி ஆகிற தங்கம் மக்கள் தேவையோட ஒப்பிடும்போது 1% கீழே தான் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்தியாவுல கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியா தங்கம் தான் அதிக அளவு இறக்குமதி ஆகுது. இந்த தங்கம் இறக்குமதி ஆகுறதுக்கும் இந்தியா பொருளாதார சரிவு அடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான சம்பந்தங்கள் இருக்கு. இந்தியா ஒரு நாடுகிட்ட இருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணும்போது அதை டாலர் மதிப்புல தான் இறக்குமதி பண்ணுவாங்க. அப்படி இந்தியா கிட்ட இருக்கிற டாலர் மற்ற நாடுகள்கிட்ட செல்லும் பொழுது இந்தியாவோட பண மதிப்பிழப்பு குறையுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தங்க இறக்குமதிக்கும் இந்தியாவுல பொருளாதார சரிவு ஏற்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா முக்கியமான சம்பந்தம் இருக்கு. இந்தியா தங்கத்தை மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணும்போது அதை டாலர் மதிப்புல தான் வாங்குவாங்க. அப்படி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டாலர் மற்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்திய ரூபாயோட மதிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. ஒரு தங்கம் நாட்டினுடைய முதலீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். மக்கள் தொழில் மேலேயோ அல்லது படிப்பு மேலேயோ அல்லது ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு பொருள் மேலேயோ தங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை பத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மே 10ஆம் தேதி தெலுங்கானாவில் நடந்த ஒரு அட்ரஸ் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. மக்களுக்காக ஒரு 7 கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, மக்கள் பெட்ரோல் டீசல் பயன்படுத்தக்கூடிய வாகன பயன்பாட்டை நிச்சயமா குறைக்கணும் அப்படின்னும், தங்கம் வாங்குறதையும் குறைக்கணும் அப்படின்னும், இந்தியர்கள் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கணும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. நாட்டுக்கு எரிபொருள், கச்சா எண்ணெய் இதெல்லாம் மிக முக்கியமானது, அதை நிச்சயமா இறக்குமதி பண்ணிதாகணும். அதுபோல தங்கமும் இறக்குமதி பண்றாங்க, மக்கள் வெளிநாடுகளுக்கும் செல்றாங்க. இந்த செலவுகளுக்கான மொத்த மதிப்பு 217 பில்லியன் டாலர்கள் அப்படின்னு இந்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலே இந்தியா இனி வரும் காலங்களில் பொருளாதார மேம்படுத்தப்பட்ட ஒரு நாடா மாறும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு ஒரு திட்டமா வெளியிடுறாங்க. இந்த பிரச்சனையால தான் நாங்க தங்கத்து மேல வரியையும் போட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வரினால மக்கள் தங்கம் வாங்குறத குறைப்பாங்க, இந்தியாவோட பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு அதிகாரிகள் விளக்கி இருக்காங்க. தற்போதைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு. இந்த ஹார்மோஸ் நீரிணையில தான் உலகத்துக்கு பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெயும் எரிபொருளும் இறக்குமதி ஆகுது. இந்த ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால கச்சா எண்ணெயோட விலை உயர்வும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாங்க. கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சா நிச்சயமா நம்ம நாடு பொருளாதார சிக்கல்ல மாட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் விளக்கமா சொல்ல போனா, கச்சா எண்ணெய் $1 விலை அதிகரிச்சா இந்தியா 16 கோடி செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த பொருளாதார சிக்கலை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மக்கள் தங்கம் வாங்குறதையும் வெளிநாட்டுக்கு போறதையும் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அந்த பேச்சில் சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய், எரிபொருள் அப்படிங்கிறது நாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று, அதை இறக்குமதி பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி வெளிநாட்டு
பயணங்களையும் நம்ம நினைச்சா நிச்சயமா தடுக்கலாம். ஆனா தங்கம் அப்படிங்கிறது இந்திய மக்களோட ஒன்றி கலந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு அவசர நிலையா இருக்கட்டும், எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிசினஸா இருக்கட்டும், இந்த தங்கத்தை அடமானம் வச்சு தான் மக்கள் அதை சமாளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட தங்கத்து மேல ஒரு மோகம் இந்திய மக்களுக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து தொடங்கினதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 1991 இந்தியாவில் மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்படுது. இந்த நிதி நெருக்கடியை அரசாங்கமே தாங்க முடியாததால இந்தியாவில் இருக்கக்கூடிய நகையை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் அடமானம் வச்சு அங்க கடனா சில டாலர்களை வாங்குறாங்க. இந்த சம்பவம் இந்திய பொருளாதார வரலாற்றுல மிக அதிர்ச்சிகரமான சம்பவமா பேசப்படுது. அதன் பிறகு இன்னும் விளக்கமா சொல்ல போனா 2000 ஆண்டுக்கு பிறகு மக்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க, தொழில்களையும் ஈடுபடுறாங்க. ஆனா மக்கள் தேடி தேடி தங்கங்களை வாங்குறாங்க. 2008 ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி மீண்டும் இந்தியாவில் ஏற்படுது. இந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட் சரியுது, பல பிசினஸ்கள் மூடப்படுது. ஆனா தங்கத்தோட விலை நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகரிக்குது. இந்த நேரத்தில் தான் இந்திய மக்களுக்கு தங்கத்து மேல ஒரு மோகம் ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். 2008க்கு பிறகு மக்கள் அதிக அளவு தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 2010 கோல்டு லோன் அப்படிங்கிற திட்டமெல்லாம் அறிமுகமாகுது வங்கிகள் மூலமா. அதன் பிறகு இந்திய மக்கள் தங்கத்தை கோல்ட் இஸ் சேஃப், தங்கம் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. தங்கத்தை நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. தற்போதைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம தங்கத்தை வாங்கினா மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 1 கோடி குடும்பம் 1 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை வாங்கினா 10 லட்சம் கோடியா மாறுது. இந்த தொகை சாதாரண தொகையில நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய கடன் தொகை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்திய மக்கள் தங்கத்தை விரும்பி வாங்க ஆரம்பிச்சா நிச்சயமா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா உள்ளாகும். இதனால பல மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத தான் மத்திய அரசு மிக முக்கியமா அழுத்தமா சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்திய மக்களுக்கு தங்கத்து மேல உள்ள மோகத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.